ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி சப்பாத்தி பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ நைட்டு டின்னருக்கு இதுதான். வெங்காயத்தை அரிஞ்சு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு மிக்சியில் போட்டுக்கலாம். தக்காளி அரியும் போது அந்த முனியில் இருக்கிறத அரைஞ்சிறது நல்லது. ஏன்னா அது கல் சேரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதிலேருந்து எடுத்து போடுவோம். வெங்காயத்தை அரிஞ்சிட்டு இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு விழுது, பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு, காரம் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பட்டை, சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ இதெல்லாம் போட்டு கொதிக்க விடணும். கசக்கசா இல்லை, பச்சை கலரில் இருக்கும் என்ன பேர், சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை வணக்கிக்குவோம். வெங்காயத்தை வணக்கிட்டே இருக்கும்போது தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கும். நல்லா வணங்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கின உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லா தூளையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா பவுட்ரு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். எண்ணெயில் நல்லா திரண்டு வரணும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தக்காளியை குத்தி விட்டால் சீக்கிரம் வதங்கும். நல்லா வணங்கணும். வணங்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பன்னீர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துப்போம், க்யூப் சைஸில். இந்த பன்னீர் எங்கள் வீட்டுக்கு மேலேயே ஒருத்தர் பன்னீர் தயாரிக்கிறாங்க. இந்த பன்னீர் நம்ம ஒரிஜினல் ஹேண்ட்மேடு பன்னீர். நம்ம எப்போதும் அந்த காசு கொடுத்து வாங்குகிற பன்னீர் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, கையில் தயாரிக்கிறனால. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க இந்த பன்னீர் தயாரிக்கிறாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கும் ஃப்ரை பண்ணாமல் பன்னீர் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு தடவை நானே தான் ஃபஸ்ட் டைம் பன்னீரை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன். இந்த மாதிரி கோல்டன் நல்லா ஃப்ரை பண்ணணும். சும்மைக்கு அதை கிண்டி விட தேவையில்லை, கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டால் போதும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடியே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொட்டி ஒரு கலக்கிக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான், மூடி வச்சிடணும். இப்போ சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணிப்போம் சைட்லேயே. எடுத்து வச்ச சப்பாத்தி மாவில் சப்பாத்தி போட்டு, இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி போடுவாங்க. எனக்கு அவ்வளோ சாஃப்டாக போட தெரியாது. மடித்து லேயரெல்லாம் சப்பாத்தி போடுவாங்க. எனக்கு லேயர் சப்பாத்தி போட தெரியாது. மேலாக்கில் கொஞ்சம் பட்டர் தூவி விட்டுப்போம்.
அதுக்கப்புறம் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. இது தான், நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் மீ.